தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளங்களை நிறுவுவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம் 30,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு 55,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்தியா வெற்றி அடையாததற்கு காரணம் காங்கிரஸ் அரசாங்கம்தான் என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். குஜராத் மாநிலம் பாவ் நகரில் சுமார் 34,200 கோடி மதிப்புள்ள மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அங்கு பேசிய அவர், நமது உண்மையான எதிரி மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் எனவும், சிப் முதல் ஷிப் வரை அனைத்தையும் இந்தியாவிலேயே உருவாக்க வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்தார். சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இந்தியா தகுதிக்கு ஏற்ற வெற்றியை அடையாததற்கு காரணம் காங்கிரஸ் அரசாங்கம் நாட்டை லைசன்ஸ் ராஜ்யத்தில் சிக்க வைத்ததுதான் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இது உலக சந்தையிலிருந்து இந்தியாவை தனிமைப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். வர்த்தகம் மற்றும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு தேவையான தொலைநோக்கு திட்ட அறிக்கையை கொடுத்தால் 2047ஆம் ஆண்டுக்குள் தென் மாவட்டங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபடுவோம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் நடைபெற்ற தமிழ்நாடு தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், தென் மாவட்டங்களில் முக்கிய திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் என்று கூறினார். இந்த முறை ஜிஎஸ்டியில் சீர்திருத்தங்கள் செய்யப்படவில்லை, புரட்சி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், இந்த புரட்சியை பிரதமர் மோடி மக்களுக்கு தீபாவளி பரிசாக வழங்கியுள்ளார் என்றும் தெரிவித்தார். தனது ஐரோப்பிய பயணம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு, படித்த திறமை வாய்ந்த இளைஞர் வளம் இருப்பதை ஜெர்மனி முதலீட்டாளர்களிடம் தாம் எடுத்துரைத்ததாக தெரிவித்தார். இந்தியாவிலேயே பெண்களுக்கு அதிகம் வேலைவாய்ப்பு தரும் மாநிலம் தமிழ்நாடு என ஜெர்மனி அமைச்சர் ஒருவர் அந்நாட்டு தொழிலதிபர்களிடம் பெருமையுடன் கூறியதையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஜெர்மனி முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின் அதற்குரிய தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் 1010 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 11.3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்தார். புதிய முதலீடுகள் மூலம் தமிழகத்தில் 34 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தின் எதிரொலியாக ரயில்களில் விற்கப்படும் குடிநீர் பாட்டில்களின் விலை ₹1 குறைக்கப்பட்டுள்ளது. ஐஆர்சிடிசி ஆல் விற்பனை செய்யப்படும் இதர நிறுவனங்களின் குடிநீர் பாட்டில்களின் விலையையும் தலா ₹1 குறைப்பதாக ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது. மக்களின் குறைகள், புகார்களை விரைவாக நிவர்த்தி செய்ய சென்னை குடிநீர் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்படும் புகார்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட புவியியல் தகவல் அமைப்பின் மூலம் கணினி வழியாக பெறப்படும் என்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கூட்டணிக்கு மீண்டும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் வந்தால் சேர்த்துக் கொள்வோம் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கொள்கை அளவில் யாரும் கூட்டணி சேரவில்லை என்றும் அவர் கூறினார். நாகையில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு திருவாரூர் சென்றடைந்த தாவேக தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராட்சத கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து விஜய்க்கு ரசிகர்கள் வரவேற்பு அளித்தனர். திருவாரூர் நெல் கொள்முதல் மையங்களில் 1 டன் நெல்லுக்கு ₹1000 கமிஷன் வாங்குவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையை ஒன்று அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த புகார் ஒன்று வந்தது. அது என்னன்னா, இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல
இந்த நெல்லை ஏத்தி இறக்கிறதுக்கு, அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங், அதுக்கு ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கொடுக்கறாங்க, ஆனா இவங்க அதுக்கு மேல 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. ஒரு டன்னுக்கு 1000 ரூபாய் கமிஷன். இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான். விவசாயிங்க பொய் சொல்ல மாட்டாங்க. சிஎம் சார், இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது. உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயித்துல அடிச்சு நீங்க வாங்கின அந்த கமிஷன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்காக கூடும் கூட்டம் ஓட்டாக மாறாது என பல அரசியல் கட்சியினரும் விமர்சித்து வரும் நிலையில் திருவாரூரில் மக்கள் சந்திப்பின் போது பேசிய விஜய் அதற்கு பதிலடி கொடுத்தார். நண்பா, ஒரே ஒரு டவுட், எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? இது என்ன சும்மா கூட்டமா? தேங்க்யூ. சென்னையில் மக்கள் நீதி மய்யத்தின் தூத்துக்குடி மண்டல நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன், ஆலோசனை கூட்டங்கள் முடிந்த பிறகு சுற்றுப்பயணம் குறித்து அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். மக்கள் பிரச்சனைகளுக்காக திமுகவுக்கு எதிராக போராட்டம் நடத்த கமல்ஹாசன் அனுமதிக்க வேண்டும் என விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தலைவர்களுமே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க சார். எல்லா தலைவருமே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டீங்க. நீங்க எப்ப பிரச்சாரம் பண்ண போறீங்க? அது நாங்கள் இவங்க கூட உட்காந்து முடிவு பண்ணி இவங்களுடைய தேதிகள், சௌரியங்கள், எல்லாருமே வேலை பார்க்குறவங்க. யாருமே இங்கே 24/7 அரசியல்வாதி கிடையாது. அவங்களுக்கு வேலை இருக்குது. அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு கட்சிக்கு முடிஞ்சா ஃபண்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அதை அவங்க எங்களுக்கு தேர்தல் அதுன்னு வரும்போது ஏன் சினிமா கூட பார்க்க மாட்டாங்க. நடிகர் மோகன்லாலுக்கு இந்திய சினிமாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 23ஆம் தேதி விருது வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர் கைது செய்யப்பட்டார். சமூக வலைதளத்தில் துப்பாக்கியை காட்டி மிரட்டல் விடுத்த மீரட் பகுதியைச் சேர்ந்த சுனிலை போலீசார் பிடிக்க சென்றனர். அப்போது வீட்டின் மொட்டை மாடிக்கு ஏறிய அவர் போலீசாருக்கும் துப்பாக்கியை காட்டி மிரட்டல் விடுத்தார். சாதுரியமாக செயல்பட்ட போலீசார் அவரை லாவகமாக பிடித்து கைது செய்தனர். காசாவில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காசாவில் பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் வெளியேறிவிட்டதால் தாங்களும் வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவத்தினர் துண்டு பிரசுரத்தை பறக்கவிட்டு எச்சரிக்கை விடுக்கும் காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. H-1B விசா பெற்றவர்கள் உடனே அமெரிக்கா திரும்ப அமேசான் நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது. விசா கட்டணம் 88 லட்சம் ரூபாயாக உயர்த்தி ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அமேசான் நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. H-1B விசா கட்டணம் உயர்த்தப்பட்ட விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மௌனம் காப்பது ஏன் என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. பிரதமரின் மௌனத்தால் இளைஞர்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் இலங்கைக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேச அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் விளையாடி வரும் இலங்கை அணி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. நாளை நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியில் நடுவராக ஆண்டி பைக்ராஃப்ட் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த போட்டியில் வீரர்கள் கைகுலுக்காத விவகாரத்தில் நடுவர் ஆண்டி பைக்ராஃப்ட் விதிகளை மீறியதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவுடனான ஆசிய கோப்பை போட்டிக்கு முன் நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பை பாகிஸ்தான் அணி ரத்து செய்தது. UAE உடனான போட்டியின் போதும் செய்தியாளர்கள் சந்திப்பை புறக்கணித்திருந்த நிலையில் அறிவிப்பு. ரயிலில் மது அருந்தினால் சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே போலீசார் எச்சரித்துள்ளனர். சக பயணிகளுக்கு தொந்தரவு அளிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆண்டுகளாக எந்த தேர்தலிலும் போட்டியிடாத மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட 42 கட்சிகளின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. 2019 முதல் எந்தவித தேர்தலிலும் வேட்பாளர்களை போட்டியிட நியமிக்காத 42 கட்சிகளுக்கு கட்சி பதிவு அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என விளக்கம் அளிக்க கோரி சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இந்நிலையில் 6 ஆண்டுகளாக எந்த தேர்தலிலும் போட்டியிடாத தமிழகத்தைச் சேர்ந்த 42 அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. அதன்படி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம், அகில இந்திய பசும்பொன் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் திடீரென பயங்கர சத்தத்துடன் நில அதிர்வு உணரப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கடை வீடுகளில் திடீரென அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் வீதிகளில் சூழ்ந்ததோடு வீதியில் உலாவினர். அந்த அளவுக்கு இருந்தது. ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். சென்னை திருவொற்றியூர் கை கால் செயலிழந்து தவிக்கும் வயதான பெண்ணிடம் பணிப்பெண்ணே 17 சவரன் தாலிச்சங்கிலியை திருடிச் சென்றதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் ஒடிஷா மாநிலத்திற்கு தப்பிச் செல்ல இருந்த பணிப்பெண்ணை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் கடிக்க வந்த நாயை விரட்டிய அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவரின் வீட்டிற்குள் நுழைந்து நாய் உரிமையாளரும் அவரது தாயாரும் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் ஓட்டுநர் நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் நர்சிங் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். கடந்த 16ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மாணவி பாலியல் தொல்லை குறித்து புகார் அளித்தும் ஓட்டுநரும் நடத்துனரும் கண்டுகொள்ளாமல் இருந்ததால் அவர்களை உறவினர்கள் தாக்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் மறைவை ஒட்டி இயக்குனர் மிஷ்கின் இரங்கல் வீடியோ வெளியிட்டுள்ளார். சமீபத்தில் ரோபோ சங்கர் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிடித்த உணவை சமைத்து எடுத்து வருவதாக கூறியதாகவும் அடுத்த 10 நாட்களில் அவரது மறைவுச் செய்தி வந்து விட்டதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். நாளைக்கு முந்தி என்னுடைய தொலைபேசியில் பெயர் தெரியாத ஒரு நம்பர் வந்துச்சு. அதை ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்து நான் திருப்பி அடித்தேன். அப்போ நான் ரோபோ சங்கர் பேசுகிறேன்னா அப்படின்னு ஒரு குரல் அழைத்தது. அவர் சொல்லிட்டே இருக்கும்போது எங்கள் மனைவி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னோடனே அந்த மனைவி பேசினாங்க. என்கிட்ட பேசும்போது எங்கள் அண்ணான்னு அழைச்சாங்க. நான் சொன்னேன், அவங்க பேசின பாந்தத்தையும் அவங்க குரலில் இருந்த அந்த அன்பையும் கேட்டுட்டு நான் சொன்னேன், என்னுடைய தங்கை அம்மா நீ எனக்கு எப்போ நீ சமைச்சு கொண்டாருவன்னு கேட்டேன். ரோபோ சங்கர் அந்த செல்லை பிடிங்க, அண்ணா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லணும்னா நான் காலையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து உங்களுக்காக சமைச்சு கொண்டாருன்னா அப்படின்னு அந்த தம்பி சொன்னான். இட்லி கடை பட ட்ரெய்லர் ரிலீஸுக்காக கோவை சென்ற நடிகர் தனுஷுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அக்டோபர் 1ஆம் தேதி இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகும் நிலையில் பட நிகழ்ச்சிக்காக கோவை சென்ற தனுஷை அவரது ரசிகர்கள் திரண்டு வந்து மகிழ்வித்தனர்.
அமெரிக்காவில் அணுசக்தி குளிரூட்டும் கோபுரம் ஒன்று நொடி பொழுதில் வெடிவைத்து தகர்க்கப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் டென்னெசி மாகாணம் ஹாட்ஸ்வெல்லே பகுதியில் செயல்பட இருந்த அணுமின் நிலைய திட்டம் கைவிடப்பட்டதால் அதையொட்டி அமைக்கப்பட்ட குளிரூட்டும் கோபுரத்தை தகர்க்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக சுமார் 400 கிலோ வெடிபொருட்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் 10 வினாடிக்குள் அந்த கோபுரம் இடிந்து தரைமட்டமானது.